தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 27/4/2025 ஆகிறது. எல்லாரும் எந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க, முழுமைக்கும் கேளுங்க. மிக முக்கியமானது, இன்று இரவு கிழக்கு திசை காற்று காலை முதல் தற்பொழுது வரைக்கும் நுழைந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இன்று இரவு சில இடங்களில் கனமழை வெளுத்து வாங்க போதுங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க. நம்ம காலையில் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டாவில் சில இடங்களை மதியம் முதல், அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, மன்னார்குடிக்கு தெற்கே, அதே போல் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கூட சில இடங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பதிவு இருக்கிறது. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்குப்புறம் சில இடங்களில் மழை பதிவானது. அதே போல் சீர்காழி மற்றும் இந்த கடலூருடைய தெற்கு பகுதி, அதே போல் சீர்காழி, மயிலாடுதுறை சில இடங்களில் கனமழை பதிவு இருக்கிறது. இன்னைக்கு வந்து நாம் அறிவித்தபடியே டெல்டாவில் சில இடங்களை மட்டும் மழை வந்து கொடுத்திருக்கிறது. கவலைப்படக்கூடாது. டெல்டா மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு விடிய காலை ஒரு 5 மணிக்கு மேலே எதிர்பாருங்க. இன்னைக்கு காலையில் எப்படி மழை பெய்ததோ அதே போல் நாளைக்கு விடிய காலையில் தஞ்சாவூர் மாவட்டம், அதே போல் கும்பகோணம், மன்னார்குடி, நீடாமங்கலம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம், நாகப்பட்டினம் மற்றும் டெல்டா மாவட்டம் தெற்கு டெல்டாவில் நாளைக்கு விடிய காலையில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. நாளைக்கு விடிய காலை 4 மணி முதல் காலை ஒரு 8 மணி வரைக்கும் கனமழை வீழ்த்து வாங்கலாம். இன்னைக்கு காலையில் எப்படி மழை பதிவானதோ அதே போல தான் நாளைக்கு காலையில் விடிய காலையில் மழையை பதிவாக போகுது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மழை வந்து எந்த நேரத்திலும் உருவாகலாம், சரிங்களா? இன்று இரவு கூட டெல்டாவில் மிதமான மழைக்கும் தூறல் மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துறையூருக்கு மிக அருகே ஒரு மலை மேகம் தீவிரமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் சின்ன சேலம், ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய தொடங்கியிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் சின்ன சேலம், ஆத்தூர், துறையூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. அதே போல் நாமக்கல், கரூர் மாவட்டம், அதே போல் சேலம் மாவட்டம் மிக அருகே இப்போ பார்த்தீங்கன்னா கனமழை உருவாகிட்டு இருக்கு. சேலம் மாவட்டம் மற்றும் சேலம் மாநகரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. அதே போல் ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மட்டும் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தாராபுரம், அரவங்குறிச்சி மற்றும் கரூர் மாவட்டம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் பழனி, கொடைக்கானல் மற்றும் தேனி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மேற்குப்புறம், அதாவது தேனி மாவட்டோடைய மேற்கு பகுதியில் தற்போது கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு விட்டு தொடர வாய்ப்பு இருக்குது. அதே போல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, திண்டுக்கல்ல கூட இன்னைக்கு வந்து மழை அப்படிங்கிற சில இடங்களில் பதிவானது. வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரைக்கு மழை வரலாம். அதே போல் திண்டுக்கல்லுக்கும் வேடசந்தூர், மணப்பாறை கூட மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. இன்று இரவு 11 மணி வரைக்கும் மதுரை மாவட்டம், அதே போல் மேலூர், நத்தம், திண்டுக்கல், மணப்பாறையில் கனமழைக்கான வாய்ப்பு இன்று இரவு 11 மணி வரைக்கும் இருக்குங்க. அதே போல் ராஜபாளையம், கடைநல்லூர், இப்போ ஒரு சில வினாடிக்கு முன்பு கூட, சில மணி நேரத்துக்கு முன்பு கூட ராஜபாளையத்தில் கனமழை, ராஜபாளையத்தை மையமாக வைத்து பதிவாயிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் ராஜபாளையம் முழுவதும் மிதமான மழை விட்டு தொடர்ச்சியாக பதிவாகலாம். தூறல் மற்றும் மிதமான மழை பதிவாகலாம். சில நேரங்களில் கனமழை கூட வரலாம். இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடைநல்லூர், கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. தென் மாவட்டங்களில் இன்று இரவு 11 மணி வரைக்கும் சில இடங்களில் மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராமநாதபுரம், பரமக்குடியெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஏற்கனவே காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று மழை வந்து முடிஞ்சிருக்கு. இன்று இரவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான ஒரு வாய்ப்பு தான். நாளைக்கு காலை ஒரு மதியம் ஒரு 10 மணிக்கு மேலே பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கையில் நாளைக்கு காலை 11 மணி போல கனமழை மீண்டும் தீவிரமாகும். எனவே இந்த தென் கடலோர மாவட்ட மக்கள் கொஞ்சம் தயவு செய்து கவனமாக இருங்க.
தூத்துக்குடி, இன்றைக்கி கூட தூத்துக்குடிக்கு மேற்கு புறம் அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவு இருக்குது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கூட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு குறைவு தான் நள்ளிரவு. ஆனால் நள்ளிரவுக்கு பின் மழை தொடங்கலாம். அதாவது இன்று இரவு நள்ளிரவுக்கு பின் நாளைய அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தில் கனமழை பதிவாகலாம். ஆனால் கண்டிப்பாக நாளை காலை ஒரு 10 மணிக்கு மேலே மதியானம் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு பரவலாக பதிவாக போகுதுங்க. தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் நம்ம அறிவித்தபடியே வட உள் மாவட்டங்களை குறிப்பாக திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு மழை மேகம் தீவிரம் காணப்படுது மாலை நேரத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேலூருக்கு தெற்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் இடப்பட்ட பகுதியில் இப்போ கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் கூட வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சித்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தெற்கு ஆந்திராவிலிருந்து ஹைதராபாத்தில் உருவான மழை கூட அது அப்படியே தெற்கு நோக்கி கடப்பா நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது மேலும் தெற்கு நோக்கி வருமா அப்படிங்கிற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது கடப்பா திருப்பதி தாண்டி விட்டால் தான் அது அப்படி நம்ம தமிழகம் நோக்கி வரும். எனவே பார்க்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை, தரமான மழை இருக்குது. எங்கு பார்த்தாலும் மழை தாங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த திசையை பார்த்தாலும் மழை மேகம் மட்டுமே காணப்படும் உங்கள் கண்ணுக்கு. சரிங்களா? தயவு செய்து மழை இல்லை என்று கவலைப்படக்கூடாது. இனிமேல் தினசரி மழை தாங்க. நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மதியம் அதிகமான வெப்பநிலையும் பதிவாகலாம். அதே நேரத்தில் மழை பொழிவும் மதியம் முதல் மாலை இரவு நேரத்தில் தீவிரமாக காணப்படுங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களுக்கும் மழை வந்து கொண்டிருக்கிறது. வட மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை அப்படிங்கிறது மே முதல் வாரத்தில் எதிர்பாருங்க. நாளைக்கெல்லாம் மழை வரும். அது கண்டிப்பாக நாளைக்கும் மழை வரும். நாளை மறுநாளும் மழை வரும். ஏப்ரல் இறுதியில் இந்த வட மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில இடங்களை மட்டும், குறிப்பிட்ட இடங்களை மட்டும் மழை பெய்யும், பரவலாக பெய்யாது. பரவலான மழை அப்படிங்கிறது மே முதல் வாரத்தை எதிர்பாருங்க. வட மாவட்டங்கள் முழுவதும் மே 1ஆம் தேதி முதல் ஒரு 17ஆம் தேதிக்குள்ள ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை பதிவாகும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுராந்தகம், திருவண்ணாமலை, அதே போல வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், பழவேற்காடு, பொன்னேரி, சித்தூர், திருப்பத்தூர், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் மே முதல் வாரம் பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும் அதி தீவிரமான மழையும் பதிவாகலாங்க. இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்கள் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்றும் இப்போ வரப்போகுது. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது இப்போதைக்கு ஹைதராபாத் வரைக்கும் கொஞ்சம் நம்ம தமிழகம் நோக்கி வராமல் ஹைதராபாத் வரைக்கும் வந்து அப்படி நின்று விடுகிறது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு வெப்பக்காற்று பெங்களூரு, மைசூரு, தெற்கு ஆந்திரா வரைக்கும் வந்து நிற்க போகுது. இப்போ வந்து ஹைதராபாத் வரைக்கும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்து மழை கொடுக்குது. வரக்கூடிய நாட்களை அந்த கர்நாடகா எல்லையோர வரைக்கும் வந்து மழை கொடுக்க போகுது. எனவே வடமேற்கு வெப்பக்காற்றும் வரக்கூடிய நாட்களை வரைக்க தந்து சிறப்பான மழை பதிவாக போகுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கண்டிப்பாக பெய்யலாம். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் தினசரி மழை உண்டுங்க. தென் மாவட்டங்களுக்கு கவலை வேண்டாம். நாளைக்கு இதை விட தீவிரமாக கூட மழை பதிவாகலாம். இன்றைய காட்டிலும் நாளைக்கு வந்து அதி தீவிரமான மழை கூட வாய்ப்பு இருக்குது. மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டம், ராஜபாளையம், அதே போல் கடைநல்லூர், திருநெல்வேலி மற்றும் தென் கடலோர மாவட்டம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளை காலை முதல் விட்டு மழை தீவிரமாக காணப்படும். மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே அதிகமான ஒரு மழை தீவிரம் காணப்படும். தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு வந்து சிறப்பான மழை இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை மழை பதிவாகும். சேலம், ஆத்தூர், பெரம்பலூர் நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும். வட உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் நாளைக்கு வந்து மதியம் முதல் சில இடங்களில் மழை பதிவாகலாம். புதுச்சேரி, கடலூர் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் காலை முதல் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நெய்வேலி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர் மாவட்டம், அதே போல் நாமக்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு கூட மழை வரலாங்க. நாமக்கலுக்கு மிக நெருக்கமாக தான் வந்துகிட்டு இருக்கு மழை. இப்போ நாமக்கல், அதே போல் பரமத்தி, பேகனூர், அதே போல் கரூர் மாவட்டம், கொடுமுடி, அதே போல் திருச்செங்கோடு கூட இன்று இரவு மழை பெய்யலாம். வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. இந்த இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி இரவு ஒரு 11 மணி வரைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மழை மேகம் இன்று இரவு கொஞ்சம் ஒரு 11 மணி வரைக்கும் தான் உருவாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் குறைஞ்சிரும். ஏன்னா தரை வெப்பம் குறைஞ்சிரும். பெரும்பாலும் நள்ளிரவு பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலை வந்து ஏற்பட்டுரும். இதனால தரை வெப்பம் இருக்கக்கூடிய எவ்வளவு வெப்பம் இருக்கோ அந்த வெப்பத்தை பயன்படுத்தி இந்த சேலம், ஈரோடு, இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் மட்டும் இன்னைக்கு வந்து இரவு நேரத்தில் மழை கொடுக்கலாம். ஒரு நள்ளிரவு வரைக்கும் கொடுக்கலாங்க, வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை பதிவாக போகுது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழை கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து பொறுமையா இருங்க. வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் அதி தீவிரமான மழையெல்லாம் இருக்குது, சரிங்களா? நன்றி. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றிங்க.